ஏண்டி அனு, இந்த போறாள்ல வேலைக்காரி நல்லா வேலை பார்க்குறாளா எப்படி? அம்மா பரவாயில்ல தான். அப்படியாடி? நல்லா வேலை பார்க்கலையோ? அப்போ கொஞ்சம் சுமாரா பார்க்குறா, பரவாயில்ல, போக போக நல்லா பாப்பான்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு தானே, அதனால நானும் சரி சரின்னு விட்டுட்டேன். ஏண்டி இவங்க அம்மா நல்லா வேலை பார்ப்பாள, இவளுக்கு அந்த வேலை வரல என்ன கைக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல, பார்க்கறதுக்கு சுமாராக தான் பார்க்குறா. ஆனால் என்ன, கொஞ்ச நேரத்துல எனக்கு ரொம்ப இளைச்சலா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காரவான்ட்டு கேட்குறா. நானும் அவகிட்ட எதுவும் சொல்ல முடியலை, சரி ஓகேன்னு விட்டுடுறேன். ஏண்டி அப்படியெல்லாம் விடாத, சும்மா சொல்லுவாங்க, புரியுதா இல்லையா? சம்பளம் மட்டும் நல்லா வாங்குறாள்ல, எல்லா வேலையும் பார்க்க சொல்லு. சரி, அந்த ராதா இன்னைக்கு எங்கே போகிறாளா? அதை எங்கடி என்கிட்ட சொன்னா? இந்த வினோத் இருக்கான்ல, இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டான் பார்த்துக்குவானு. எதுக்கு எடுத்தாலும் உன் பேரை தான் இழுக்கிறான். ஏன், என்னவா அவனுக்கு? சும்மா இருக்க முடியாதா? அதை ஏன் கேட்குற? நீ இங்கே தனியாக வந்தது யாருக்கும் சுத்தமாக பிடிக்கல. வினோத்துக்கிட்ட ராதா அது இது சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், அதான் வினோத் இப்படி நடந்துக்கிடுறான். அந்த ராதாக்கு இப்போ என்ன பிரச்சனையா? தேவையில்லாமல் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விடு. உன் மாமியார் அதுக்கப்புறம் இங்கே வந்தாளா? ஆமாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் வேலைக்காரி வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு சொன்னாங்க. நான் பதிலுக்கு நல்லா பேசி விட்டுட்டேன். நான் தனியாக வந்தாச்சு, இனி என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதோட அழுகிற மாதிரி வீட்டுக்கே போயிட்டாங்க. ஏண்டி அனு, அப்படியா பேசின? அப்போ மாப்பிள்ளைக்கிட்ட அதே இதே சொல்லி கொடுத்துருப்பாங்களே. இல்லை, கவின்கிட்ட எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். கவின் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்கல. அவங்க அம்மா இங்கே வந்த விஷயம் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, பூமாரி எப்பவாச்சும் வந்தாளா? அவ எதுக்கு இங்கே வரப்போறா? அதெல்லாம் வரல. அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல கவினை தனியாக மீட் பண்ணான்ட்டு, அதோட சரிதான். அதுக்கப்புறம் இந்த பக்கமே அவளை பார்க்கலையே. அதான் நல்லது. சும்மா தண்ணி கொடுத்தன வச்சுட்டு அடிக்கடி வந்து போயிருந்தா சரியாவா வரும்? வந்து போய் இருக்கட்டும், அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. நான் வேலைக்காரியெல்லாம் வைக்கக்கூடாதான், நானே எல்லா வேலையும் பார்க்கணுமா. அதை இவங்க சொல்கிறாங்களோ? எதுக்கு எடுத்தாலும் பூமாரி புராணம் தான். பூமாரி எல்லா வேலையும் பார்ப்பலாம், அதை மாதிரி நானும் எல்லா வேலையும் பார்க்கணுமா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட வேண்டியனே. அதான் நல்லா சொல்லிட்டேனே, முடியவே முடியாதுன்ட்டு சொல்லியாச்சு. அப்போ இனிமே உன் அத்தை இங்கே வரவே மாட்டாங்கன்னு சொல்லு. அப்படின்னு தான் நினைக்கிறேன், அப்படிதான் நம்புறேன். வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பெரியம்மா. வாடி வா. என்ன வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறியா இந்த வீட்டுல? அம்மா, எல்லா வேலையும் நான் தானே இழுத்து போட்டு பாக்குறேன். சின்னம்மா எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. காலையில தூங்கி எழுந்திருக்கிறதே 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. பாப்பாவை ரெடி பண்றதுல இருந்து, சமையல்ல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நான் தானே பாக்குறேன். இந்தாங்க டீய குடிங்க. அப்படியா? இப்பதான் என் பொண்ணு நீ ரொம்ப ஸ்லோவா வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தா, நீ என்னன்னு பார்த்தா நீ சொல்றத பார்த்தா ரொம்ப ஃபாஸ்டாவே வேலை பாக்குற போலயே. அம்மா, என்ன சொல்றாங்க உங்க அம்மா? நான் ஸ்லோவா வேலை பார்க்கறேனா? கொஞ்சம் ஸ்லோ தானே, அதான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். என்னம்மா பேசுறிய? நான் என்ன ஃபாஸ்டா வேலை பார்க்கறேன்? என்னையே நீங்க ஸ்லோன்னு சொன்னீங்கனா அப்போ உங்களை நான் என்ன சொல்றது? ஏய், என்ன அப்போ நான் சோம்பேறின்னு சொல்றியா? ஐயோ அம்மா, நான் உங்களை போய் அப்படி சொல்லுவேனா? நீங்க என்ன சோம்பேறின்னு சொல்றீங்கல்ல, அதான் நான் உங்களை நீங்களும் லேட்டா தானே எழுந்து வேலை பார்க்குறீங்கன்ட்டு சொன்னேன். நானாச்சும் காலையில வந்ததுல இருந்து ஈவினிங் வீட்டுக்கு போற வரை எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போறேன். ஆனா நீங்க தூங்கி எழுந்திருக்கீங்க, அப்புறம் வந்து என்கிட்ட என்ன சாப்பாடுன்னு கேக்குறீங்க. நான் செஞ்சு வச்சதை சாப்பிடுறிய, அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பியும் தூங்கிடுறிய. இதானே நீங்க பாக்குறிய? அப்போ நான் வேலையே பார்க்காம வீட்டுல தண்டத்துக்கு இருக்கேன்னு என்ன பார்த்து சொல்றியா நீ? ஏய் நிறுத்துங்க. என்ன இது, ரெண்டு பேரும் அடிப்படி சண்டை மாதிரி பிடிச்சிட்டு இருக்கீங்க. யா அனு, சும்மா இரு. அம்மா, அவளை பாத்தீங்கல்ல, வேலைக்காரிக்கு வேலைக்காரின்ற மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறேன். ஓவர இடம் கொடுக்க போய் தான் அவ இவ்ளோ பேசுறா. சரி விடு. இல்லம்மா, அவ என்ன பேசுறான்னு பாருங்க. அவ காசுக்கு வேலை பாக்குறா, அவ தானே எல்லா வேலையும் பார்க்கணும், நான் ஏன் பார்க்கணுமா? அம்மா, அப்படிலாம் பேசாதியா. நான் எல்லா வேலையும் நான் பார்க்க தானே செய்யறேன். நீங்க உங்க அம்மா கிட்ட நான் எந்த வேலையும் பார்க்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்படி சொல்ல போய் தானே எனக்கு கோவம் வருது. அப்போ உனக்கு கோவம் வந்தா என்னை பத்தி என்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண கிடையாதுமா. நீங்க பண்ற வேலைகளை நான் உங்ககிட்ட சொல்லி காட்டுறேன், அப்படித்தானே? அனு, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா, என்ன நீங்க வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை பத்தி அவ இவ்ளோ பேசுறா, அதுக்கு மீதியும் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
சரி உன்னை அமைதியா இருன்ட்டு சொல்றேன்ல, நான் சொன்னா கேப்பிய மாட்டியா? நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன இது, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அனு சொல்றேன்ல, நான் சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? கொஞ்சம் அமைதியா இரு. முடியாது, அவளுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணலாம்? நான் தானே உங்க பொண்ணு, எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வேலைக்கு வந்தவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அனு உன்கிட்ட தானே சொல்ற பொறுமையா இருன்ட்டு, உனக்கே இவ்ளோ கோவம் வருது? அமைதியா இரு முதல்ல. இல்லம்மா, என்னால எல்லாம் அமைதியா இருக்க முடியாது. இந்த விஷயத்துல என்னால சத்தியமா அமைதியா இருக்க முடியாது. சும்மா இருங்கன்ல. ஏய், மதியான சாப்பாடு என்ன சமைக்க போற? மதியானத்துக்கு ஃபிஷ் கறி வைக்கணும்ட்டு அம்மா சொல்லிருக்காங்க. சரி போய் அந்த வேலையை பாரு போ. சரிம்மா. அம்மா இனிமே யாருக்கிட்டயாச்சும் நான் வேலை பார்க்கலன்ட்டு சொல்லாதியா. வேலை பார்த்த ஆட்களை பார்க்கலன்னு சொன்னா கடுமையா கோவம் தான் வரும். ஏய், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச வச்சுக்கிடாத, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? சரியா போச்சு. சரி, நான் போய் ஃபிஷ் கிரேவி வைக்கிறேன். போ போ, முதல்ல அந்த வேலையை பாரு. இந்த அம்மாக்கு என்னத்துக்கு தான் மூக்கு முட்டை கோவம் வருதோ தெரியல. ஒரு பொறுமையே இல்லையா? அம்மா என்ன அனு உனக்கு பிரச்சனை? அவ முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவ ஆஃப்டர் ஆல் வீட்டு வேலைக்காரி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அவ என்ன நினைப்பா? அவ முன்னாடி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டி அதெல்லாம் அவ ஒன்றும் நினைக்க மாட்டா. அவ ஒழுங்கா வேலைக்கு வரணும்னு நினைக்கிறியா இல்லையா? என்ன பேச்சு பேசுற நீ அவகிட்ட? அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? ஏண்டி அனு, இங்க பாரு, இப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசணும்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தையும் வரமாட்டா. இப்பெல்லாம் வேலைக்காரி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த பொண்ணு வீட்டில் சும்மா இருந்தா என்னெல்லாமோ படிச்சிருக்கானா, அதுக்கு மிதியும் வீட்டு வேலைக்கு அனுப்புன்ட்டு நான் தான் அவங்க அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டேன். நீயே வீட்டு வேலை தானே பார்க்குற, உன் பொண்ணு பார்த்தா என்னன்ட்டு கேட்டேன். அதனால தான் அவங்க அம்மா எனக்காண்டி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்ட்டு பேசிட்டு இருக்க. அவளால எவ்வளோ வேலை பார்க்க முடிஞ்சதோ அவ்வளோதான் பாப்பா. சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காது அவளை, சொல்லிட்டேன். என்னம்மா நீங்க வேலைக்காரிக்கா பஞ்சம்? வேற யாராச்சும் அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியன. இப்படிப்பட்டவள்லாம் எதுக்கு இங்கே வேலை பார்க்கணுமா? சொன்ன வேலையை செய்கிறவங்க தான் வீட்டில் இருக்க முடியும். தேவையில்லாமல் எழுத்து பேசுகிறவங்கலாம் வீட்டில் இருக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. நான் இவளை நாளைக்கே வீட்டை விட்டு அனுப்பிட போகிறேன். ஆமாடி அனுப்பு, சரியா? இப்பெல்லாம் முன்ன மாதிரி யாரும் வீட்டு வேலைக்கெல்லாம் வர்றது கிடையாது. இங்க பாரு, இவளை மட்டும் நீ அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லா வேலையும் நீ மட்டும்தான் பார்க்க வேண்டியது வரும். அப்புறம் உன் இஷ்டம். என்னம்மா சொல்றீங்க? வேலைக்காரிக்கு அவ்வளோ பஞ்சம்? காசு கொடுத்தோம்னா யாருனாலும் வந்து வேலை பார்க்க போறாங்க. முன்னாடி மாதிரி எல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது, புரியுதா? இப்போ யாரும் வரமாட்டேங்காங்க. நீ வேணா இவளை அனுப்பிட்டு வேற யாராச்சும் புக் பண்ணிக்கோ. நான் அதில் தலையிட மாட்டேன், சொல்லிட்டேன். அவகிட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டேனா அவள் கடைசி வரை உனக்கு நல்ல வேலை பார்த்து தருவா. தேவையில்லாமல் உன் முன்கோவத்தினால அவள்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காத. அதுக்கப்புறம் அவள் வீட்டை விட்டே போயிட போறா. என்னம்மா நீங்க? சா, எரிச்சலா இருக்கு. அதுக்காண்டி அவள் என்னை பற்றி என்ன சொல்லுவா, நான் அமைதியாக இருக்கணுமா? அவள் உண்மை தானடி சொல்கிறா. நீ காலையில் தூங்கி எஞ்சி அவ்வளோதான் எஞ்சிக்கிற, அதை தானே அவள் சொல்கிறா. வீட்டில் ஒரு வேலையை நீ எப்போவுமே பார்க்க மாட்டேன், இப்போ என்ன புதுசாக பார்க்க போகிற? உண்மை சொன்னால் உனக்கு ஏன் வலிக்குது? ஆன்ட்டு கேட்டு போயிட வேண்டியன. சா, சரி சரி விடு, ரொம்ப ஒன்றும் கோவப்படாத. இருந்தாலும் அவள் இஷ்டத்துக்கு பேசலாமா? வேலைக்காரனா வேலைக்காரி லிமிட்டில் தான் நிற்கணும். இப்போ உள்ள வேலைக்காரிங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீ எதிர்த்து பேசுறேன்னா உன்னை அடிச்சுட்டுனாலும் போயிடுவாங்க. அதனால வாய் அடக்கி பேச கற்றுக்கோ.